ராஜான்னு சொன்ன பொண்டாட்டி சொல்லுவா, போயும் தொலைய மாட்டேங்குது, இருந்தும் தொலைய மாட்டேங்குது, இம்சமயிராக இருக்கணும். இதை காதலை கேட்டு நம்ம வாழணுமா? அதுக்கு தான் நல்ல சாவை கூட பகவானே சுப்பிரமணிய சாமின்னு கேட்கணும். ஓஹோ, அப்போ ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறதுலாம் நல்ல சாவு. ஆம், எது நெஞ்சை பிடிச்சிட்டு சாகிறது ஹார்ட் அட்டாக்ல தாங்க சாவாங்க. நான் எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். ஹார்ட் அட்டாக் வர்றது நல்ல சாவா? அது ஒரு வகையில் உண்மைதான். இழுவிடாமல் போகுதா இல்லையா? அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நாராயணா நாராயணா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட மணியமா இருக்க. இந்த சத்தத்துக்குரியவர் யார் என்று நான் சற்று உற்று நோக்குங்கால் உருவம் வித்தியாசமா தெரியுது. மண்டையில ஒரு கொண்டை, கையிலே காயடிக்கும் கட்டை. என்னடா நான் பேய் கதையா சொல்லிட்டு இருக்கேன், தேடுறியா? இடுப்பில் AK-47 துப்பாக்கி. இதையெல்லாம் பார்த்தால் மாறி போச்சு. சந்தன கட்ட வீரப்பெண் கொழுந்தியா மைனா இருக்குமோடு சந்தேகமா. ஓகே, டிகே, வெரி குட், தேங்க் யூ. இவ்வளவு மழையிலையும் அஜராம பேசுறாங்களே உள்ளவங்க. யார் அவங்க? தூங்க மாட்டாங்க. வரட்டும், பார்க்கிறேன். பீராவுசா அப்படி சொன்னாதான் வருவாரோ? வாங்க சாமி. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். உண்மையை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னிடம் வணங்கும். இதில் அன்பு என்பது வெள்ளை மனம், கொள்கை என்பது கள்ள மனம். அன்பு என்பது வெள்ளை மனம், உயர் என்பது பிள்ளை குணம். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேய்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. நல்லா இருக்கு அது பாட்டு. 2 கடலை எடுத்து தின்னுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த பாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும். என்ன கடலை எடுத்து தின்னுக்கிட்டு பாட்டுக்கா? அப்படி தான் சிவாஜி கடலை தின்னுக்கிட்டே தான் வருவார் அந்த பாட்டு. கடலை தின்னுட்டு வருவாரு. பார்த்தேன் இல்லையா? போங்க. வணக்கம் தலை. வாங்க தலையா. யாருக்கு யாரு தலை? பாஸ். வணக்கம் பாஸ். அப்படின்னா எங்கள் பாஸ் இப்போ நாட்டில் அப்படி தான் கூடுறாங்க. என்ன பாஸ்? வாங்க ப்ரோ. அப்படின்னா ஏன் ப்ரோ? அப்படின்னா என்னங்க சொல்றீங்க? அதை ப்ரோ பிரதரை சுருக்கி ப்ரோ ஆக்கிட்டான். சுருக்குறதுனா ரொம்ப பிடிக்குமோ? இப்போ இனிமேல் அப்படித்தான் போகிற காலத்தில். ஏன்? விரிஞ்ச காலம்லாம் ஒரு காலம். இப்போ இன்னி சுருக்கத்தில் வேண்டும் விளக்கம்னு போய்கிட்டு இருக்கு. சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறீங்க. நீ உங்கள் காலம் விரிகிற காலமாக இருக்கு. விரிக்க அப்படியா? விரிவான உரை இருப்பதை விட சுருக்கமான நல்ல பதிலும் அர்த்தம் இருக்கிறது ரொம்ப சால சிறந்ததுன்னாங்க. சின்ன உரையோ பெரிய உரையோ சேரணும் நமக்கு, அவ்வளவுதான். என்ன உரை? இப்போ ஆணும் பெண்ணும் பேசணும்னா பேசுறதுக்கு மறுபேர் இருக்கு, உரையாடுதல் இருக்கு. இப்போ பெண் உரையாற்றினாங்கன்னா அதுக்கு பேரு பெண் உரை. பெண் உரை. ஆண் உரையாடினால் அதற்கு பேர் ஆண் உரையாடுதல். ஏன் அதை மட்டும் ஆண் உரைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆண் உரையாடுதல். ஏன் அப்படி சொல்றது? என்ன பெண் மட்டும் பெண் உரை நிப்பாட்டிக்கிறீங்க? ஆமா, அது உரை ஆடுதல் வரக்கூடாதா? அப்படி வரக்கூடாது. இல்லை, எது எப்படி வரணும் அப்படிதான் வரணும். அது ஆடாது. இது ஆமா, இதுதான் ஆடு. யாருங்க நீங்க எங்க இடத்துல வந்து சும்மா நான் கேட்கணும் யாருங்கன்னு. இடம் ஏன் இடம், இடத்துக்கு சொந்தக்காரன் நானு. அடப்பா வந்தது நீங்க. நீங்க தான் யாரு என்னன்னு விளக்கம் சொல்லணும். வந்தது நீங்க தான் இடையில வந்தாளு. நான் ஆரம்பத்துல நீங்க தான் இருக்கேன். யாரு? ஆமா, 7:30. அதுக்காக நீங்க மத்தியானமே கொட்டை விட வந்தீங்கன்னாக்கா அதுக்கு நாங்க ஒரு பாக முடியுமா? அப்படி சொல்லல. யாரு நீ? உங்களை கேட்டேன். அதைத்தான் நான் கேட்கறேன்னு. நீங்க கேக்குறீங்களா? நான் தான் கேட்கணும், நீங்க தான் சொல்லணும். ஏன்னா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னது? ஒண்ணு நான் கேட்கணும், இல்லைன்னா நீங்க கேட்கணும். யாராவது ஒருத்தர் கேட்கணும். யாராவது ஒருத்தர் கேட்டாதான் கேள்வி பெறப்படும். கேள்வி வந்தா தான் பதிலுங்கிறது ஒண்ணு வரும். ஆனா பதிலுங்கிறது ஒண்ணு இருந்தா தான் கேள்வியே கேட்க முடியும். அப்படிங்கிறதுனால நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க. ஏன்னா இந்த உலகமே கேள்வி கேட்பதும் பகுத்தறிவு வளர்ப்பதற்காக. அப்படிங்கிறதுனால நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி என்ன கேட்க போறீங்கிறத யோசிச்சா தான் உங்களுக்கு அது கேட்கவே முடியும். சரியா? சரிதானே? வாயை திறந்து சொல்லுமையா. ஆனா ஒண்ணு, நீங்க கேட்கிற கேள்விக்கு சரியான பதில நான் கொடுத்தா தான் நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் நான் சொன்னதா அர்த்தம். சரியா?
சரிதானே? ஆ. வாயை திறந்து சொல்லுமையா. ஆ, 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 ஆ. என்னய்யா, என்ன? அதான் அதான் சரியா? ஆ, அப்ப நீங்க கேட்கணும், ஆ. நான் சொல்லணும். ஆனா ஒண்ணு ஆ. ஆ, ஆனா ஒண்ணு, ஆ, அதான் அதுக்கு நீங்க எதையோ ஒண்ணு கேட்க போறீங்க, அதான் அதான் நானும் எதையோ ஒரு பதில சொல்ல போறேன். அதான் அதான் ஆனா ஒண்ணு, ஆனா ஒண்ணு நீங்க இதோட கேட்கறதுக்கு சரியான பதில சரியான விளக்கத்தோட நான் சொல்லுவேன். ஆனா ஒண்ணு, நீங்க எத்தனை ஆனாதான் இருக்குப்பா. இப்ப என்ன கேட்க போறீங்க? ஆனா ஒண்ணுதான். சரி ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணு அது என்ன இந்த ஒண்ணு? சரி, இப்ப நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒண்ணும் கேட்கல. யார் நீங்க? இருங்க வரேன். நீங்க யார் நீங்கன்னு நீ பார்த்து ஏன் கேட்கறீங்கன்னா என்னைய உங்களுக்கு தெரியல. அது தெரியுது. ஆளு இத்தனை இப்ப ஆள் நிக்கிறது தெரிஞ்சா- தெரியாமையா இருக்கு. தெரிஞ்சா அப்புறம் என்னையா கேள்வி கேட்டுக்கிட்டு? அப்படி இல்ல. அப்புறம் உங்களுடைய விலாசம் எதுக்கு வந்தீங்க ஓ அப்படிங்கிற விவரம் தெரியணும். விவரமா அதை நீங்க எப்படி தெரியுமா கேட்கணும்? ஆ. வாருங்கள் சாமி, வருக வருக, தங்களுடைய நாமோதயம் என்ன, தந்தையார் நாமோதயம் என்ன, அப்படி கேட்கலாமே. அதை விட்டு ஒரு விலாசம் விளக்கம்னா 4 பேருக்கு உட்காந்து பார்க்கறாங்க, தெளிவா தெரியணும்னு சரி, என்ன தெளிவா தெரியணும்? நினைக்கிறேன். நம்ம பேசுற பேச்சுல இருக்கிறாலும் தூங்கிட்டாங்கனாக்கா அப்புறம் ரொம்ப சிரமம் நமக்கு. என்ன தூங்கிட்டாங்க? பின்னாடி வர்ற மனுஷன் ரொம்ப பரிதாபமா இருப்பாரு. அதனால அதனால வரேன். ரொம்ப பழைய காலத்துக்கு போகாம கொஞ்சம் இடத்துல பேசுவோம். நாமோதையும் என்னவோ தங்களுடைய விஸ்தாரணம் என்னவோ அப்படின்னோம்னா சரி இருக்கட்டும். நீங்க அடுத்து என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க என்னை பார்த்து கேட்குறீங்க, யாருன்னு கேட்குறீங்க. ஏன் என்னை யாருன்னு கேட்டீங்கன்னா நான் யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும், அதானே? ஆனா ஒண்ணு. ம் அவர்கிட்ட எங்க ஆனா ஒன்று சொல்றீங்க? ம். அப்ப நான் சொல்றேன், ம். யாருங்கிறத சொல்றேன். ஆனா ஒண்ணு ஒண்ணு கேட்டுக்க சுரேஷே. ஆனா ஒண்ணுல தான் இருக்கு. சரி விடுங்க. ஆவன்னா 2. ஈனா ஈனா 3 ஈனா ஈனா 4. ஐயா, ஆனா அவனா சொல்ல சொல்லடா. ம். நீங்க என்னை பார்த்து யாருன்னு கேட்டிருக்கீங்கல்ல, நான் யாருங்கிறத சொல்றேன். நான் வெத்தலை வாக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? எதுக்கு? இல்லை சொல்கிறீங்களே, குறி ஏற்கிற மாதிரி உட்காந்து கேட்டாத்தான் சொல்லி எவ்வளோ இருக்கு. என் பெயர் நாரதன், மேலகவாசி, இதை திருலோக சஞ்சாரி. இதை சொல்கிறதுக்கு தான் மட்டும் பாடா. ஆமா நாரதர். ஆமா. அவ்வளோதானே? என்ன அவ்வளவுதானே? நான் சாதாரணமா சொல்ற மாதிரி. சரி, எப்படி சொல்லணும்? நாரதரா நீங்கள் அப்படியெல்லாம் கேட்கணும். வியப்போடு. ஆமா நாரதரா நீ? ஆமா, நவரசத்தை பொழிய வேண்டாமா? எல்லாம் பொழிஞ்சுதான் கிடக்கு ஏற்கனவே. சரி. நாரதரா? ஆமாம். எந்த நாரதர்? எந்த நாரதர்னா? நாரதர்னா ஒரு நாரதர் தான். யார் சொன்னா? அப்புறம் சங்கத்துக்கு 50 பேர் காங்கிட்டு விட்டுருக்காங்க, ஒரு நாரதர் தானே நீங்கள் சொல்லுது. அந்த நாரதரை சொல்லலாம். அந்த நாரதர் இல்லையா? அந்த நாரதர் இல்ல. நீங்கள் இப்போ நிஜமான நாரதர். அப்படி கணக்கெடுக்க போனோம்னா இங்க 1 2 3 4 5 நாரதருக்கு மேல இப்போ வந்திருக்கு. ஆமா. அப்போ நீங்கள் நிஜமான நாரதர். ஆமா. தெய்வலத்துலேருந்து வர்றீங்க. ஆமாங்க. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கள் கிளவி சொல்லுவா உங்களை பற்றி. என்ன நீங்கள் நிறைய சொல்லி பார்த்துருக்கீங்களாமே. சோழியா? வேலை அதானே, அப்படி சொல்லும் ஐயா. உலகத்திலே மாபெரும் குடும்பமான சிவபெருமான் குடும்பத்தில் போய் ஒரு பழத்தை கொடுத்து பஞ்சாயத்து இழுத்து விட்டு நீங்க தானே? பஞ்சாயத்து இழுத்துட்டேன், அப்படி சொல்லக்கூடாது. என்ன அப்படி சொல்லக்கூடாது? உலகத்துடைய நன்மைக்காக செயல்பட்டது. மனுஷன் டென்ஷன் என்னங்க அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? குலசாமி குடும்பமே குட்டிச்சோரா போச்சு. அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. இந்த 10 பேர்ட்ட நியாயம் கேட்டு பாருங்க. என்ன நியாயம் கேட்கணும்? ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறாருன்னா அந்த வீட்டில் சின்ன பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கான், முருகன் விநாயகன். சரி. ஒரு ஆள் ஒரு 2 ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு போடலாம், 2 வாழைப்பழம், 2 பாதாம்பால் கூட வாங்கிட்டு போடலாம். ஒத்த பழத்தை கொண்டே கொடுத்து 2 வயல ஏம்பளம் ஓம்பளம் ஏம்பளம் ஓம்பளம் ஏம்பளம் ஓம்பளம் சண்டையை போட்டுக்கிட்டு அவன் சின்ன ஆள் என்ன ஒன்னா டக்குன்னு நான் ஊரை சுத்துறேன் உலக சுத்துறேன் ரயில் ஏறி கிளம்பிட்டேன். ரயிலா? மயில் மயில் மயில். ஒரு எழுத்து மாறிக்கிச்சு. ஒரு எழுத்து மாறினா தலையெழுத்து மாறி போயிடும். அப்போ அவன் பெரிய வயது ஆத்தாள் எப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சு பழத்தை வாங்கிட்டான். சின்ன வந்து பார்த்தான், டென்ஷன் ஆகிட்டான். என்ன மக்கள் பிராடுக்கார ஃபேமிலி, இவங்களோட நம்ம இருக்கக்கூடாது, இவங்க சங்காத்தை ஏய். சொல்லிவிட்டு படக்குன்னு போய் முட்டையை தட்டினா, குட்டையை கட்டினா, காவியை கட்டினா, கையில் தண்டத்தை பிடிச்சி ஆண்டியா போய் பள்ளியில் நின்றுட்டானே. இந்த குடும்பமே அக்குச்சுக்கா போச்சு. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க சொல்றது தவறு. என்ன தவறு? என்ன தவறு சொல்றீங்க? உங்களுக்கு அந்த கதை தெரியலன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்துல இருந்து. என்ன அப்படி சொல்லிப்பியா? பாருங்க, நான் கொண்டு போன கனி ஒரு ஞானக்கனி. இந்த கனியை ஒருவர் மட்டுமே உண்ண வேண்டும் என்பது கணக்கு. யானைக்கண்ணிங்கிறது பெருசா இல்லை இருக்கு. அது யானை இல்லைங்க, ஞானக்கனி. ஞானம். ஞானம். சரி, ஞானம். யானை. ஐயா, பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், சரி, மலர்னு சொல்லலாம். இப்படி என்ன சொல்ல வரீங்க? அதனால அந்த கனி என்ன ஒண்ணு, உலகத்திலே மிகப்பெரிய குடும்பமான சிவபெருமான என் மாமன் குடும்பத்தை கொண்டு போனேன். மாமன் குடும்பத்தை கொண்டு போனேன்ல, கொண்டு போன உடனே பாருங்க அங்க இருவர்கள் இருந்தாங்க. யார் யாரு? நீங்க சொன்ன மாதிரியே பாருங்க, என் மாப்பிள்ள முருகப்பெருமான் விநாயகர் பெருமான். கனி எனக்குன்னு போட்டி. அப்ப போட்டி வந்தோம். நாங்க என்ன சொன்னோம், அப்பா இங்க வாங்க, 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. இந்த கனி யாருக்கு வேண்டும் என்றால் அவளுக்கா ஒரு போட்டி வைப்போம். முதல்ல யார் உலகத்தை சுத்தி வர அவர்களுக்கே அந்த கனி. சரியா? அப்ப பாருங்க, சொன்ன உடனே என்ன பண்றாரு முருகப்பெருமான், தன்னுடைய மயிலை எடுத்துக்கொண்டு மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டார். மறுகணமே விநாயகர் பெருமானே வந்து, நாரதரே, உலகம் என்றால் என்ன, என்ன தாய் தந்தை அதாவது அம்மையப்பன் என்றால் என்ன என்று என்னிடம் கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், மாப்பிள்ள,
அம்மா அப்பா தான் இந்த உலகம், இந்த உலகம் தான் அந்த அம்மா அப்பா அப்படிங்கிறத எடுத்து சொன்னேன். சொன்னனால தன்னுடைய தாயையும் தந்தையும் இருவர்களுக்குள் உலகத்தை பார்த்தவர் விநாயக பெருமான். ஆனால் இந்த உலகத்தையே தன்னுடைய தாய் தந்தையாக பார்த்தவர் தான் முருகப்பெருமான். இதன் அடிப்படையிலே அவருக்கு அந்த கனி கிடைச்சு விநாயக பெருமானுக்கு. இதுல என்ன தவறு நீ கண்டுபிடித்தீரு? தவறுலாம் சேர்த்தான், அதெல்லாம் சேர்த்தான். நான் என்ன சொல்ல வரேன், என்ன சொல்ல வரீங்க? கொண்டு போன போல 2 வேளையும் சண்டை போட்டாக்கிட்டான்னு அழகாக 2 பேத்துக்கும் சர்பத்தா போட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிக்கிட்டான்னு சொல்லியிருந்தா பிரச்சனை வந்திருக்காதுல்ல. எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? சண்டையை போட்டுக்கிட்டு உலகத்தை சுற்று ஊரை சுற்றுன்னுக்கிட்டு அழகாக ஜூஸை போட்டோமா ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சோமா வேலை முடிஞ்சு நிம்மதியாக இருந்திருக்கலாம்ல. நான் கொண்டு போனது ஒரு மட்டும் தான் சாப்பிடணும்னு தெளிவாக சொல்கிறேன். ஏன் அப்புறம் 2 பேரை கொடுத்துருந்தா 2 பேரை கொடுத்துருந்தா சரி விடுங்க, நல்ல விஷயம் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணிருக்கீங்க. ஆமாம், காரணத்துக்காண்டி வேற என்ன பண்ணி வேற என்ன விஷயம் ஒன்று தெரியும் ஐயா? உங்களை பற்றி ஒரு சமாச்சாரம் கேட்கணும். என்ன இப்படி திடீர்னு இந்த எரணி முண்டாட்டி லீலாவதி ஏய்! சரி சரி சரி, கோப்படாது. என்னையா அப்படி சத்தம் இல்லாமல் அது சத்தம் போட்டு கேட்கலாமியா? இல்லை அந்த மேட்டர் உண்மைதானே? அது தெரியுமா? இந்த பிள்ளை மாசமா இருந்துச்சாம்ல? ஆமாம், மாசமா தான் இருந்துச்சு. ஒத்துக்கிறாப்புல இல்லை அப்புறம் என்ன? ஆனால் நான் இல்லை சொல்ல இல்லை அது தெரியும். இந்த பிள்ளை மாசமா இருக்கும்போது அவன் இறனையும் சொல்லியிருக்கான், நான் அந்த மாதிரி காட்டுக்கு தவம் செய்ய போகிறேன்டி, நீ வகுத்து பிள்ளைக்காரியாக இருக்க, நீ என்ன பண்ணுறேன்னா நான் எப்போ வரேன்னு சொல்ல முடியாது, போயிட்டு நீ கதவை அடைச்சிக்க, கண்ட நாயெல்லாம் வரும். அவன் முண்டாடிட்டு அவன் சொல்லியிருக்கான் தலைவா தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி மாமா நான் கதவை அடைச்சிக்கிறேன், எந்த நாயும் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு அவன் புருஷன்ட்டு அவன் சொல்லியிருக்கான். சொல்லிவிட்டு கதவை அடைச்சிட்டு இருந்திருக்கேன். அந்த நேரம் தான் நீங்கள் போயிருக்கீங்க. அந்த நேரத்தில் நான் இல்லை உங்களுக்கு முன்னாடி அவன் இந்திரன் போயிட்டான். சரி, அதனால் உங்களுக்கு அந்த பட்டம் வர அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துருக்கான். சரி, அப்போத்தான் நீங்கள் போறீங்க. அவனை சத்தம் போட்டேன்டா அடுத்த முன்னாடி கையை பிடிச்சிருக்கா முட்டா பிள்ளை என்னடா பழக்குது போடா அப்படின்னு விரட்டி விட்டுவிட்டு அந்த பிள்ளையை நீங்கள் தள்ளிட்டு வந்து கூட்டியாந்து என்னையா அப்புறம் மரியாதையை சொல்லு. கூட்டியாந்து அங்கனக்குள்ளே வீடு கட்டிருக்கீங்க கொடுக்க மாட்டோம்னாங்களாம். இது அப்புறம் அங்கனக்குள்ளே நீங்களே 10க்கு 10 குடிசையை போட்டு சரி அந்த பிள்ளைய உள்ளே வச்சு செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. என்னையா செஞ்சேன்? உபதேசம் தான். அப்படி சொல்லு. செய்ய அந்த பிள்ளை அசதி கொடுத்து தூங்கிருக்கு. அப்படி தூங்கும்போது அந்த பிள்ளை தொப்புல கொண்டு வாய வச்சிருக்கீங்க பெரிய மனுஷன். சரியா என்ன பேசாதீங்க. அவன் சொல்லிட்டான்டா அழுகுறான் தெரியுமா இறனிய நாரதரைய முன்னாடி தொப்புல நக்கிவிட்டான் அந்த பிள்ளை நக்கிவிட்டான். அது என்ன பழக்கம் நான் கேட்குறேன். அதை போங்க. அட அப்படித்தான் நக்கன்னு முடிவு பண்ணீங்க தொப்புல நக்கிறது. ஏதோ கொஞ்சம் தள்ளி ரைட்டு அதை பிள்ளை சந்தோஷமா இருந்திருக்கு சந்தோஷமா இருந்திருக்கு. என்ன சரி எனக்கு பிடிக்கிறது குடிமியும் அது என்ன பழக்காது? அது மாசமா இருக்க நேரத்தில் போய் மாசமா இருக்கு. அட கதையை முழுசா கேளியா? நீ என்னையா ஏதோ ஒரு கதையை முழுசான நக்குனது உண்மையா? சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா இல்லையா? ஏறுங்க போய் சொல்லக்கூடாது. பவுடரை போட்டுக்கிட்டு இது வரைக்கும் நீங்க நக்குனதே இல்லைன்னு சத்தியம். சத்தியமா இல்லையா? நெசமா நெசமா இல்லையா? அன்னைக்கு படலையே போய் சொல்லக்கூடாது. பொய்யே சொல்லாதீங்க. பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். பவுடரை போட்டுக்கிட்டு முகத்துல மகாலட்சுமி வச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. ஏய் என்னையா சொல்றேன்? சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா இல்லையா? நக்கிருக்கீங்க இல்லைங்க நான் நிரூபிச்சு விடுவேன். நீங்க நக்குனது உண்மை. எப்படி? ராதாகிருஷ்ணா மந்திரத்தை தெரிவதற்காக அங்க போய் எச்சியல் எடுத்து நக்குனீங்கல்ல, வேற கதை. ஆனால் பாருங்க உலகத்தில் உள்ள இயல்பே பாருங்க, உண்ணல் திண்ணல் நக்கல் பருகல் நைந்து சாப்பாட்டுடைய வகைகள். சரி இருந்தாலும் பாருங்க, இரணியோட மனைவி லீலாவதி. இரணியன் என்ன பண்றா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் துன்புறுத்தினா, தேவாதி தேவர்கள் எல்லாரையும் துன்புறுத்தினா. என்ன சொல்ல சொன்னா, நாராயணா என்ற மந்திரத்தை ஒழித்து ஓம் இரணியனாய நமக என்ற மந்திரத்தை தன்னுடைய பெயரை உச்சரிக்க சொன்னான். நான் தாண்டா கடவுள், நான் தாண்டா அப்படிங்கிற உலகமே நான் தாண்டா, எல்லாரும் என்னையே கும்பிடுங்கன்னு சொன்னான். அவனுக்கு பயந்து 5 நடிகை எல்லாரும் அவனை கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவன் என்ன வர வாங்கியிருந்தான், எப்படி இறக்கணும்னு வர வாங்கியிருந்தான். எப்படி? ஒரு மனிதனாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மிருகமாகவும் இருக்கக்கூடாது. மனிதனும் மிருகமும் இல்லாத ஒரு உயிரினம் என்னைய கொல்லணும். இரவிலும் இல்லாது பகலிலும் இல்லாது மேலையும் இல்லாது கிளியும் இல்லாது உள்ளிலும் இல்லாது வெளியிலும் இல்லாது எந்த விதமான ஆயுதத்தாலும் எனக்கு இறப்பு ஏற்படக்கூடாதுன்னு கேட்டு வர வாங்கிட்டான். அப்ப இந்த வர வாங்கினான்னா அவனை எப்படி கொல்லணும் அதைத்தான் திட்டமிட்டாரு. எப்படி? லீலாவதி கருவிட்டு இருந்தார். கருவில என்ன பேச லீலாவதி கருவிட்டு இருந்தார். கருவு இருக்கும்போது பாருங்க மாசம் அதான் அந்த நேரத்துல நான் போறேன். நீங்க சொன்ன மாதிரி இந்திர முதல்ல அந்த மாதிரி போக கூடாது. எப்பவுமே மாசமா இருக்கிறது போக கூடாது. நீ முதல்ல சொன்னி, நான் சொல்றேன் கேளியா. முதல்ல இந்திரமனா அது கதை வேற. என்ன நான் போறேன், நான் போனோன்னு என்ன பண்ற சிரமம் தான். சரி இல்ல சொல்றேன், என்னையா சிரமம்? நீங்க போகும்போது கொஞ்சம் சிரமம் தான் இருக்காது. நான் எதற்காக போறேன், இந்த கருவில வளரக்கூடிய குழந்தை அவன் பேர் பிரகலாதன்.
அவனுக்கு ஒரு நல்ல புத்தி என்ன ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்திரணும் அவனுக்கு. ஏன்னா பிறந்துட்டானா அப்ப நான் வந்து சொல்லிடுவேன். ஆமா, பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புத்தியை செலுத்திடணும்னு போறேன். வத்துக்குள்ளே செலுத்தணும். ஆமா, அப்படி செலுத்தலாம்னு போகும்பொழுதுதான் லீலாவது என்ன பண்றா, செலுத்த முடியல. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, சரி. கதையை கேட்டுட்டு இருக்கும் பொழுது, மந்திரத்தை கேட்டுட்டு இருக்கும் பொழுது, மாசமான பெண்ணல்லவா, களைப்பு இருக்கும் அல்லவா, அதனால அயர்ந்து அப்படி உறங்கிட்டான். ஓ, அவள் உறங்கினாலும் குழந்தை கருவிலுக்கு பிரகலாதே உறங்கல. அப்படின்னு என்ன கேட்டுட்டு இருந்தேன், நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை கேட்டுட்டு இருந்தேன். பத்தியலா? அப்ப மந்திரத்தை கேட்டனால ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்தேன். குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு எப்படி கேட்டிருக்கும், அதான் அந்த உந்தி கமலம், தொப்புள் கொடி. அதனாலதான் அந்த உந்தி கமலத்துல அதன் அருகே சென்று ஓம் நமோ நாராயணான்னு சொன்னேன். இதை போய் பட்டு விடாம லைட்டா பக்கத்துல போய் ஓம் நமோ நாராயணா. அதனால் தான் பிறக்கும் பொழுதே அவன் நாராயண பக்தனாக பிறந்துதான் பாருங்க என்ன சொன்னா, எல்லாரையும் நாராயணன்னு சொல்ல வைத்தான். அப்பதான் பாக்குறேன், அப்பா என்னடா எல்லாரும் நமக்கு சொல்றாங்க, நம்ம பெத்த பிள்ளை இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு இவன் மேல கோவம்னு. உன் இறைவன் எங்கடா இருப்பான், ரெண்டு கடுமையான போட்டி, இறைவன் எங்கும் இருப்பான், எதுவும் இருப்பான். அப்படியா, உன் இறைவன் இந்த தூண்ல இருந்தானா இப்ப வர சொல்றா பாப்பா. அங்க தூண்ல இருந்து பிளந்து கொண்டு வந்தான். நரசிம்ம அவதாரமாக சிங்க தலையோடு மனித உடலோடு. ஆயுதம் இல்லாம கொல்லணும். ஆயுதம் இல்லாம எப்படி கொல்ல முடியும், தன்னுடைய நிகத்தை வச்சு வைத்த கிழிச்சாங்க. அதுக்குதான் காலையிலும் அல்லாது மாலையிலும் அல்லாது சாயங்கால நேரம், காலையும் அல்ல இரவிலும். ஆமாங்க, உள்ளிலும் அல்லாது வெளியிலும் அல்லாது வாசப்படியில வச்சு மேலையும் இல்லாது கீழையும் அல்லாது தன் மடியிலே கிடத்தி இரணியனை வதம் பண்ணார். நல்ல விஷயம் தான். நல்லதுக்காக கோபப்படாய் ஏதோ ஒரு சமாச்சாரம் சொன்னா, அதனால சரி. ஆமா, இவ்வளவு பேசுறேன், என்ன யாருன்னு ஒரு வார்த்தை அப்புறம் எங்கேயா கேட்க விட்டேன். சரி இப்ப கேளுங்க. சரி, தாங்கள் யார் என்ற விவரத்தை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகையின் காரணத்தினாலே தாங்கள் யார், ஏன் இங்கு வந்தீர்கள் என்ற காரணத்தை தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தான் நான் புரிந்து கொள்வதற்கு அவசியமாக இருக்கு. அப்படித்தான் கேட்கணும். அப்படி கேட்டா தான் நம்ம சொல்ல முடியும். தெளிவா சொல்லுங்க, கேளுங்க. ஆனா ஒண்ணு மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. நான் தான் அந்த ஏரியா தலைவர் மையன். தலைவர் மயனா? அது என்னங்க ஏரினா, பெரிய ஏரியா? மலேரியா மலை பகுதி. அத சொல்லியா? நம்பிராஜா இருக்காப்ல இல்ல? ஆமா, அவர் மயன் தான். நம்பி மயனோன்னு 7 வயலுவா. சரி, அதுல எனக்கு மேல 3 கீழே 3. இது மூத்தவங்க 3 பேர். அப்படி சொல்லியா? நான் நடுவுல. சரி மேல உள்ள 3 பேர் எங்க விட்டாங்க? எல்லாம் இருக்காங்க. சரி, ஏன் என்ன சங்கடப்படுறிய? எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா பேசிட்டு இருக்க மனுஷன், ஏன்னா மழை போல இருந்த மனுஷன் இப்படி கவலை என்னையா? கடைசி அண்ணன் என் தம்பி. சரி, சின்னவன் என்ன ஒட்டி பிறந்தவன் நமக்கு கடைசியா. சரி, தம்பி உடையான் படைக்கங்க, ஏன் தைரியமா பேசு. நல்லா இருந்தா இப்ப கொஞ்சம் முடியாம கிடக்க. என்னங்க என்னாச்சு? சேட்டா உரையிலானா சாமத்துல 1 மணிக்கு இப்படி நிக்கிறான். எப்படி? என்னடா அப்படின்னா, நான் அண்ணியை பார்க்கணும். அண்ணியை பார்க்கணுமா? சரி, என்ன அண்ணிங்கிறது அம்மாவுக்கு சமமானதா? அண்ணியும் இல்ல, ஒரு சுடுதண்ணியும் இல்ல, படுறான்னு அடிச்சோம்னா அடிக்கடிக்கு எவ்வளோ அடிக்கடிக்க எவ்வளானா முந்தா நாள் கோவத்துல குறவளையை சேர்த்து பிடிச்சிக்கிட்டு 16 அடி. சரி, 17வது அடிக்கு கையை தூக்குன. என்னாச்சு? பய பித்த உடம்பா இருந்திருக்கியா? அப்படியே கிருன்னு சுத்தி கவக்குன்னு வாந்தியா எடுத்துட்டான். புள்ள கண்ணெல்லாம் வட்டக்கண்ணை வாஞ்சிட்டு புள்ள அப்படியே குறுகிட்டான். சரி, அப்புறம் என்ன ஒண்ணு? உனக்கு சீர்தாக்கி இருக்கும் போல இருக்கு. அதான் வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு உனக்கு அழகு வயலில் வச்சு மொட்டை எடுக்கலாம்னு இருக்கேன். ஐயா பெரியவங்க வந்திருக்கீங்க, நீங்க பெரியவங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்து விசேஷத்தில் கலந்துக்கிட்டு அவனுக்கு மொட்டை அடிச்சோன்னே எரிச்சல் இல்லாம இருக்கணும் இல்லையா? உங்க சோத்து கையில மட்டும் சந்தனத்தை கரைச்சி அவன் மண்டையில வாயால ஒரு முத்தம் பய குளிச்சு அடைஞ்சிருவான். இப்படி சந்தனம் தடவிருக்கீங்க, கொஞ்சம் அவனுக்கு தடவை தானே. சரி, பரவாயில்ல விடுங்க, சங்கடப்படுறாப்புல. ரொம்ப சந்தோஷம் சாமி. இங்க பொம்பளை பிள்ளைய வந்திருக்கு. அப்படி சொல்லியா? யாரியா? 2னா ஒன்னு வந்து என் தங்கச்சி. சரி, இன்னொன்னு என் ஆளு. அப்படியா? சரி, நான் கட்டிக்கு வரல. அப்படியா? அந்த பெண்மணி சந்திக்கலாமா? நான் பெண்மணியை சந்திக்க வேண்டும். ஏன் அது இவ்வளவு ரகசியமா கேட்கறீங்க? பெண்மணியை சந்திக்க பொம்பளை ஆளுனாலே ரகசியமா பேச ஆரம்பிச்சேன். ஏன் அப்படி? அப்படி இல்லைங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? பெண்மணியை சந்தித்து
அதனால் சென்று சீக்கிரமா கூட்டி கொண்டாந்து என்ன செய்யணும்? இந்த பிள்ளைய கொல்ல பார்க்குறாப்புல எப்படியா? ஏம்மா வாமா, சைஸா கூப்பிட்றேன் பாரு பொட்டியிலேயே. மலையோரமா குருவி மாவிலங்கள் பாட்டெழுதி பாடுதடி மகராச உன்வரவை ராப்பகல்லா என் மனசு தேடுதடி மனமேலும் காதில் கேக்குதா மனசோடு தேடி வாட்டுதா மலையோரமா குருவி மாவிலங்கள் பாட்டெழுதி பாடுதடி மலையோரமாங்குருவி மாவிழையில் பாட்டெடுத்து பாடுதடி மலையோரமாங்குருவி மாவினையில் பாட்டெழுதி பாடுதடி மகராச உன் வரவை ராப்பகல்லா என் மனசு தேடுதடி மனமேலகாரி கேக்குதா மனசோடு தேடி வாட்டுதா மலையோரமாங்குருவி மாவினையில் பாட்டெழுதி பாடுதடி மகராச உன் வரவை ராப்பகல்லா என் மனசு தேடுதடி செய்யா வானத்து நிலவெடுத்து அதெல்லாம் எடுக்க வேணாம்டா, அது வாட்டுக்கு இருக்கட்டும். அதை கொண்டு வந்து வாசலை வச்சுக்கிட்டு என்னது பாடு ஏய் விஷயம் தெரியுமா? நம்ம இடத்துக்கு மன்னதை விட்டு சுவாமியார் வந்திருக்கார். அஷ்டமா சித்துக்கள் அந்த உட்கார்ந்துருக்கார பாத்துட்டே அவர் இல்ல, அவரோட பெரிய உருவமா அழைத்து வருங்க சாமியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க. ஐயா தாயே சாமி தர்மம் போடுங்க ஐயா. ஐயோ நாயெல்லாம் கிளம்பிச்சு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலைக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலைக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தடுக்கி விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தடுக்கி விழலாம். அப்படியே தள்ளிட்டு போ. அச்சமட நான் மறந்தாச்சா காத்தோடு காத்தாக வேணாமா? போடுறா, அஜக், அஜக், அஜக். அவர் சைஸா சாமியாரு வேண்டாம்னு ஒதுங்குற மாதிரி உன்னை தள்ளிட்டு போறாப்புல இந்த பக்கம். தள்ளிட்டு போய் அங்கே போய் குத்துறாரு தெரியுமா உங்களுக்கு? அங்க எங்க சீனை போட்டுட்டு குத்திக்கலாம். ஆடி பாடி பரப்பெறுது குலப்பண்பு குலப்பண்பு கொண்டாமல் நீ ஆடி பாடி பரப்பெறு நீங்கள் நீண்ட காலம் ஆள வேண்டும் மனதார வாழ்த்துகிறேன்.
இருந்தாலும் பெண்மணியை பார்க்கும் பொழுது என்ன செய்யுது பார்க்கும்போது ரொம்ப முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்றை கேட்கிறேன், என்னை தெரிகிறதா? தெரியுதா இல்லையா? முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்றை கேட்கிறேன், என்னை தெரிகிறதா? தெரியல, கண்ணாடி வச்சு பார்க்கணும். உன்னை காதலும் அந்த நேசமும் அன்பு புரிகிறதா? அழகிய சிலையே, ஆனந்த கொடியே, அந்த பூர செம்பருத்தி சுகமா சோமா ராத்திரி ரவுடி ரகசிய திருடி உன் போக்கிரி வீரர்கள் சுகமா நல்ல சுகமா இரவினிலே இன்னும் சுகமா சொர்க்கமே சொர்க்கமா சுகமே சுகமாய் முதலாய் ஒன்றை பார்க்கிறேன், உன்னை கேட்கிறேன், என்னை தெரிகிறதா? தையாறு தைய தைய தையா, தையாறு தைய தைய தையா, தையாறு தைய தைய, தையாறு தைய தைய, தையாறு தைய தையரா. தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன், உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா. தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன், உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா. எனக்கென இருப்பது ஒரு மனசு, அதை உனக்கென தருவதில் சுகம் எனக்கு. நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன காதல் எனக்கு போதும் அம்மா, என் காதல் எனக்கு போதும் அம்மா. அடியானார்களி அனாக்களி கனவு காட்சியில் காதல் வாழ்ந்ததே, இதயம் என்பதே அந்த இதயம் இங்குதே. கிட்ட கிட்ட பேசி கிச்சு கிச்சு மூட்டி தள்ளிவிட்டு உன் நினைவு சுகமா? கிட்ட கிட்ட பேசி கிச்சு கிச்சு மூட்டி தள்ளிவிட்டு உன் நினைவு சுகமா? இதழ்களிலே தேன் சுகமா? அள்ளி கொடுத்தேன் இன்னும் சுகமா? சொர்க்கமே சொர்க்கமா சுகமே சுகமா. முதலாய் உன்னை பார்க்கிறேன், உன்னை கேட்கிறேன், என்னை தெரிகிறதா? ஜென்ம ஜென்மமாய் கொண்ட காதலும் அந்த நேசமும் அன்பு புரிகிறதா? எப்படி இருக்கு பீஸ்? எப்படி இருக்கு? என்ன எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு எங்க பொருத்தம்? அப்படியா? உங்க பொருத்தம் எனக்கு வருத்தம் இருந்தாலும் வாழ்த்துக்கள். அடுத்த காவல் யாருக்காங்க? என் தங்கை. அழைத்து வாருங்கள். எங்கச்சே அம்மா வடே 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 ஆமடே உளுந்து என்ன வடை என்ன வடை என்ன வடை? பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு, யாரிடத்தில் உன் மனசு போச்சு, நூலை போல உன்னுடம்பு
அக்கறைக்கும் இக்கரைக்கும் கோட்டை கட்டவா மாமன் கையில் பூவை தந்து சூடிக்கொள்ளவா அடி ஆசை என்னும் மூஞ்சல் கட்டி ஆடிக்கொள்ளவா சொல்லு சொல்லு திட்டம் என்ன சொல்லுவது கஷ்டமா பொத்தி பொத்தி வச்சதென்ன என்னென்னவோ இஷ்டமா கூவாம கூவருகி குக்கு குக்கு பாட்டு மாத்தாம மாத்தி புட்டு சொக்கு பொடி போட்டு யாரிடத்தில் உன் மனசு போச்சு நூலப்போல உன்னுடம்பு ஆச்சு பூங்குயிலி பூங்குயிலி கேளு நீ பார்த்தெடுத்த காரணத்தை கூறு ஊரையெல்லாம் சுத்தி வந்த மொத்த கிளியே இப்ப ஓரிடத்தில் என்ன சொல்லு கிளியே சொந்த பந்தம் யாருமின்றி வந்த கிளியே ஒரு சொந்தம் இப்போ வந்ததென்ன வாசல் வழியே வேறு விட்டு ஆளுங்கண்ணு வானந்தோட பாக்குது வானந்தோடும் வாசகிலே மெல்ல மெல்ல பூக்குது பூப்பூவா பூக்க வச்சு மாமன் அவன் யாரு பாடுகிற பாட்டுலதான் நீயும் அத கூறு யாரிடத்தில் உன் மனசு போச்சு நூலை போல உன்னுடம்பு ஆச்சு பூங்குயிலி பூங்குயிலி கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு யாரிடத்தில் உன் மனசு போச்சு நூலை போல உன்னுடம்பு ஆச்சு வட்டமிட்டு சுத்தும் கண்ணு வீச்சு மாய விட்டு போனதென்ன பேச்சு பூங்குயிலி பூங்குயிலி கேளு நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு அண்ணா ஐயோ மாமா எப்படியோ நம்ம பொழைச்சிக்கலாம்டா. எப்படி இப்படி அடிச்சேவா அண்ணா எதுக்குண்ணே கூப்பிட்டீங்க எதுக்கு அண்ணே நம்ம இடத்துக்கு முனி ஓட்டம் இருக்கிறது. இது முனி ஓட்டமா முனி ஓட்டம் இருந்தா நம்ம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் முனி வந்து நம்மளை அடிச்சிடும் அதெல்லாம் முனியில் அடிச்சா வலிக்காது. ஏய் முனி முனிவர் முனிவர் யாரு உடனே குஞ்சு அடிச்சு குழம்பு வச்சிடணும் யாருன்னு இந்த முனிவர் தேவலோக ரிஷி நாரத பிரம்மம். அப்படியா நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு சுவாமி நிஜமா பாத்தீங்களா ஆசீர்வாதம் வாங்குனீங்களா அழைத்து வாருங்களா அவனை ஐயா சாமி பசியா இருக்கமையா. அண்ணே நீங்க 2 பேரும் உள்ள போய் காவலை பாருங்க சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க எடுக்காம உள்ள போங்கங்கறீங்க